ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. எழுச்சிமிகு தேர்தல் சுற்றுப்பயண நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கிய தலைமையாற்றிய முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அறிவித்த MC சம்பத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் அவர்களே, முன்னாள் MP அறிவித்தார் MC தாமோதரன் அவர்களே, முன்னாள் MLA கழக மகளிரணி துணை செயலாளர் சகோதரி திருமதி பி சத்யா பழனிசாமி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் திரு அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மாவட்ட செயலாளர் திரு மோகன் அவர்களே, மாநில நிர்வாகிகள் PR ராமலிங்கம் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நிர்வாகி PR ராமலிங்கம் அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் கனகராஜ் அவர்களே, நகர தலைவர் கணேசன் அவர்களே, IJK கட்சியுடைய நிர்வாகி தொண்டர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கின்ற பேரவை செயலாளர் திரு கனகராஜ் அவர்களே, விவசாய பிரிவு செயலாளர் திரு கலையரசன் அவர்களே, பன்ருட்டி நகரச்சார் திரு மோகன் அவர்களே, ஒன்றிய செயலாளர் திரு ராமசாமி அவர்களே, முன்னாள் நகர செயலாளர் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் அறிவிச்சார் தாடி முருகன் அவர்களே மற்றும் தமிழ் செல்வன் ஒன்றிய செயலாளர் அவர்களே மற்றும் ஒன்றிய செயலாளர் நாகபூஷணம் அவர்களே, முன்னாள் நகரமன்ற தலைவர் திரு பன்னீர்செல்வம் அவர்களே, ஒன்றிய செயலாளர் சுபா அவர்களே, வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய நகர பேரூர் கழகத்துடைய அனைத்து மட்ட நிர்வாகிகளே, நம் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விவசாய மக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாய தொழிலாளர்களே, கழக உடன்பிறப்புகளே, பத்திரிகை ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கம். கூட்டம் பார்க்கின்ற பொழுது பன்ருட்டி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது. இங்க இருக்கிற ஆரவாரம் எழுச்சி ஸ்டாலின் செவிய கிழிக்கவர். நான் கிட்டத்தட்ட இன்றைக்கு 5வது நாள் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 4, 6, 10, 11 தொகுதியை நிறைவு பெற்று 12வது தொகுதியாக உங்களை சந்திக்கிறேன். எந்த தொகுதியிலையும் இந்த அளவுக்கு மக்கள் வெள்ளம் இல்லை, எழுச்சியை பார்க்க முடியல. இந்த எழுச்சி வெற்றிக்கு அறிகுறி. ஆக வருகிற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அதிமுக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதுக்கு இங்க இருக்கிற பன்ருட்டியில் இருக்கிற நகர மக்களே சாட்சி. ஸ்டாலின் பேசுறாரு 200 தொகுதியில வெற்றி பெறுவான்னு. ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கு இந்த நிமிடம் இங்க பேசுறது, பன்ருட்டி நகரத்துல பேசுறது லைவ்ல பாத்துக்கிட்டு இருப்பீங்க. இதற்கு மேலையா நீங்க வெற்றி பெற போறீங்க. அண்ணா திமுக கூட்டணி அதற்கு சான்று மக்களிடத்தில் எழுச்சி, வேகம், அவருடைய முகத்துல பார்க்கிற பிரகாசமான வெளிச்சம். விளையம்பெயர் முளையிலே தெரியும் கிராமத்துல சொல்லுவாங்க. வெற்றினுடைய ரகசியம் உங்களுடைய எழுச்சியிலே பார்க்க முடியுது. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் காண்பது பகல் கனவு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. உங்க கட்சி கார்பரேட் கம்பெனி, வீட்டு உறுப்பினர்கள், வீட்டு சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வேண்டும். அதற்காக நீங்க கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்காக தோற்றுவித்த கட்சி.
கட்டி காத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. உங்களை போல அண்ணா திமுக குடும்ப கட்சி அல்ல, ஜனநாயகம் உள்ள கட்சி. யார் வேணாலும் இந்த கட்சிக்கு உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். ஒரு சாதாரண தொண்டன் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளரா வர முடியும்னா அண்ணா திமுக தான் வர முடியும். ஒரு சாதாரண தொண்டன் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதல் மந்திரியா வர முடியும்னா அண்ணா திமுக தான் முடியும். திமுக முடியாது. சொல்லு பார்க்கலாம். எங்கேயாவது கூட்டத்துல எங்க குடும்பத்தை தவிர திமுகவுக்கு உழைக்கின்றவர்கள் யார் வேணாலும் முதலமைச்சர் ஆக முடியும்னு ஒரு வார்த்தை சொல்லு பார்க்கலாம். நான் சொல்றேன், மாண்பு அம்மா சட்டமன்றத்தில் சொன்னாங்க, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் அண்ணா திமுக தொடரும். அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய ஆதரவோடு, கழக நிர்வாகி தொண்டர்கள் ஆதரவோடு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி சம்பத்து, சம்பத்து சத்யா, சத்யா நீங்க. இப்ப உங்க மாதிரி தாங்க நானும் தலைவர் பேச்ச கேட்டு கையாட்டி ஓசி கத்தி வேலை படிப்படியாக வந்திருக்கிறேன். வேற எந்த கட்சியா வர முடியுமா? வர முடியுமா? அப்ப இந்த கட்சி தான் சுதந்திரமா செயல்படுகிற கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று இந்த கட்சியை தொடங்கி நடத்தி வந்தார்கள். அதன் வழியில தான் நாங்களும் அரசாங்கத்தை நடத்தினோம். 4 வருஷம் 2 மாசம் சிறப்பான ஆட்சி தந்தமல்ல. நல்ல கட்சி, நல்ல ஆட்சி. இது அண்ணா திமுக தான் கொடுக்க முடியும். திமுக சொன்னா கார்பரேட் கம்பெனி. கருணாநிதி, திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், இப்போ இன்ப நிதி வந்துட்டார். எந்த நிதி வந்தாரு? ஆக என்ன தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுத்திருக்குதா குடும்பத்துக்கு? ஏன் இங்க இருக்கிறீங்களா முதலமைச்சருக்கு கண்ணு தெரியாதா? இவெல்லாம் நாட்டு மக்கள் இல்லையா? இது ஜனநாயக நாடுங்க, யார் வேணாலும் வரலாம். அதனாலதான் உஷாரா இருங்க. சில பேர் இந்த தமிழ்நாட்டை பட்டா போட பாக்குறாங்க. இந்த தேர்தலோட குடும்ப ஆட்சிக்கு, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்தியாவில் மன்னர் ஆட்சி ஏற்கனவே ஒழிக்கப்பட்டு விட்டது. இப்ப மீண்டும் மன்னர் ஆட்சி, குடும்ப ஆட்சி தொடர திரு ஸ்டாலின் துடித்துக் கொண்டிருக்கின்றார். அதற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலாக இருக்க வேண்டும். 2026 நடைபெறுகின்ற தேர்தல் திமுகவுக்கு மரண அடி கொடுக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். ஸ்டாலின் பேசுறார், எடப்பாடி பழனிசாமி ஏதோ பேசுறான்னு சொல்றாரு. நான் இன்ன வரைக்கும் உண்மைதாங்க பேசுனேன், பொய்யா பேசிருக்கேன். நான் விவசாயப்பா, விவசாயி, மம்முட்டி பிடிச்ச கையு, ஏர் பிடித்த கையு. நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்திருப்பேன் என்பது கீழே இருக்கிறவங்களுக்கு தெரியும். போட்டு நெருக்கி கிறுக்கி கசக்கி அங்கிருந்து இங்க வரலாம் சாதாரண விஷயமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஸ்டாலின் எப்படி வந்தாரு? ஐயப்பா திமுக தலைவர், ஐயப்பாக முதலமைச்சர், சொகுசா அப்படியே வந்து பதவி வாங்கிட்டேன். அண்ணா திமுக நான் அப்படி அல்ல. கிளைக்கழக செயலாளர், ஒன்றிய பொறுப்பு பொதுச் செயலாளர், அதே போல எம்எல்ஏ, முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க சொகுசா பதவிக்கு வந்தவங்க. நான் உழைத்து படிப்படியா மக்களோடு மக்களாக பணியாற்றி மக்களுடைய கஷ்ட நஷ்டம் துன்பம் வேதனை அத்தனையும் இணைந்து அவருடைய உள்ளத்தை புரிந்து இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறேன். அதனாலதான் 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தர முடிஞ்சது. உங்களால ஆட்சிக்கு வந்து 50 மாத காலம் ஆகுது. என்ன நன்மை செஞ்சிருக்காங்களா? ஒண்ணும் கிடையாது.
உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கிருக்க. அதுதான் திமுகவுடைய சாதனை. வேற என்ன சாதனை பண்ண? மீறி கேட்டா 1000 ரூபாய் கொடுத்து என்ன கொப்ப மூட்டு பணத்தை எடுத்தா கொடுத்த, அரசாங்க பணத்தை எடுத்து கொடுக்கிற, அதுவும் கடை வாங்கி கொடுக்கிற. இந்த கடை யாரு கட்டுறது? நீங்க தான் கட்டணும். வேற யாரு கட்ட போறான்? அதுவும் 28 மாசம் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கல. சட்டமன்றத்துல பல முறை ஸ்டாலினை எச்சரிச்சோம். ஏன் நீங்க கொடுக்கல? வாக்குறுதி கொடுத்தீங்க 2021 சட்டமன்ற பொதுத்தேர்தல் போல. ஏன் நீங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல? ஏழை மக்கள் ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஓட்டு போட்ட மக்களை மறந்துட்டீங்க. 28 மாசம் போராடி இந்த 1000 ரூபாய வாங்கி கொடுத்து இப்ப என்ன சொல்றாரு? ஒரு வாரத்துக்கு முன்பு மேலும் 30 லட்சம் பேருக்கு கொடுக்கிறேன், விதியை தளர்த்தி கொடுக்கறான். 52 மாசம் போயாச்சு, இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. எதுக்காக கொடுக்கிற? மக்கள் பிழைக்கிறதுக்காக கொடுக்கல, அந்த பெண்கள் துன்பப்படுவதற்காக கொடுக்கல. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது, அதுக்கு அந்த மக்களிடத்திலிருந்து ஓட்டுகளை பெற வேண்டும், அதற்காக கொடுக்கிறேன்னு சொல்றீங்க. நியாயமா? அப்படிப்பட்ட ஓட்டு போடலாமா? சந்தர்ப்ப சூழ்நிலையை வைத்து ஏழை மக்களுடைய நிலையை புரிந்து கொண்டு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நீ அறிவிப்பு கொடுக்கிறீரே, அதுக்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற ஒரே தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அரசாங்க பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் நீட் தேர்வுல 2019-20 வெறும் 9 பேர் தான் பாஸ் பண்ணாங்க. நானும் அரசாங்க பள்ளியில படிச்சேன். அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்களுக்கு போதிய வசதி வாய்ப்பு இல்ல. விவசாயி தொழிலாளி ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அரசு பள்ளியில படிக்கிறாங்க. 3,80,000 பேர் அரசு பள்ளியில படிக்கின்ற 41% அந்த மாணவர்களுக்கு நீட் தேர்வுல 9 பேர் தான் பாஸ் பண்ணி மருத்துவர் கல்வி கிடைத்தது. நான் எண்ணி பார்த்தேன். எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. என்னுடைய மனது, நான் அரசு பள்ளியிலே படித்தேன். அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் ஏழைகள், அவர்களும் மருத்துவராக வேண்டும் எண்ணத்திலே தோன்றியது. அதனால் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு இன்றைய தினம் ஏழை எளிய குடும்பத்தை இருந்த அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் 2818 பேர் இன்றைக்கு மருத்துவர்களா கல்வி கற்கிறாங்க. இப்படி ஒரு சாதனை பண்ணியா? இது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. அவர் வாழ்வு மலரவே உயர வேண்டும், அவர் கண்ட கனவு நனவாக வேண்டும் என்ற அடிப்படையில 1 ரூபாய் செலவில்லாம அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்ற அறிவிப்பை கொடுத்து நடைமுறைப்படுத்தி இன்றைய தினம் இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சவங்க 1 ரூபாய் செலவில்லாம மருத்துவ கல்வி படிச்சு இந்த ஆண்டு வெளியில் வந்துட்டாங்க. இப்படி ஒரு திட்டம் இந்த ஏழைகளுக்காக கொண்டு வந்திருப்பியா? எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் கருணாநிதி குடும்பம் வளமா வாழ வேணும், அது என்ன சில்லறை இருக்குது அதை பார்த்தா திட்டத்தை அறிவிப்பார். எல்லாமே அறிவிக்கிற திட்டம் அத்தனையுமே அந்த குடும்ப கஜானாவுக்கு வருமானம் வரணும். அப்படிப்பட்ட திட்டத்தை அறிவிக்கிற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபிடிக்கின்றேன். அதெல்லாம் வந்த தாராளமா கிடைக்கும், கவலைப்படாது. நான் தானே கொடுத்தேன். எத்தனை ஆண்டு காலம் போராடிட்டு இருந்தீங்க, கொடுத்தது நான். அதனால கவலைப்படாத, உரிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும். அதே போல இந்த பகுதியில் ஏரி குளம் குட்டை இருந்தது. இந்த பகுதி விவசாய பூமி. விவசாயத்தை நம்பித்தான் வேளாண் பெருமக்கள் விவசாய தொழிலாளி இருக்கிறாங்க. அவர்களுக்கு நீர் முக்கியம். அந்த நீரை சேமிக்க என்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வார அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக என்ன சொன்னாங்க? திமுக வெற்றி பெற்று வந்து உயர்த்தினார். 150 நாளுக்கு போல 50 நாளா குறைஞ்சு போச்சு. 100 நாள் வேலை திட்டம் 50 நாள் வேலை திட்டம் ஆகி போச்சு. ஆக திமுக
கொண்டு திமுக அறிவித்த எந்த அறிவிப்பும் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி 2026 சட்டமன்ற தேர்தல் உங்க தேர்தல். மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற ஆட்சி வருவதற்கு நீங்கள் வாக்களியுங்கள். அதிமுக சார்பா போட்டியிட்டா இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. கூட்டணி கட்சியில போட்டியிட்டா அந்த கட்சியுடைய வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நல்லா சிந்தித்து பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 50 மாத கால ஆட்சியில விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. கட்டுமான பொருட்கள் ஜல்லி விலை உயர்வு, எம்சாண்ட் உழவு, செங்கல் உழவு, கம்பி விலை எல்லாம் உயர்ந்து போச்சு. வீடு கட்டுறது நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட அவலாட்சி வேணுமா? கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? மாதந்தோறும் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? மக்களை ஏமாத்திட்டாங்களே. ஆக மக்களை ஏமாற்றிய விடியா திமுக அரசுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடத்தை புகட்டுகள் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டு, நீ பாத்தீங்கன்னா இப்ப இது மாதிரி உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் இது வரைக்கும் நம்மளோட ஸ்டாலின் இல்ல. இது வரைக்கும் நம்மளோட ஸ்டாலின் இல்ல. வீட்டு மக்களோட ஸ்டாலின் இருந்தார். இப்பதான் அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கிற காலத்துல மக்களுக்கு ஏதாவது செய்ய வேணும், மக்களை எப்படியாவது ஏமாற்ற வேணும்னு இப்பதான் மக்கள் நினைப்பே நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்திருக்குது. இப்ப இதை எடுத்துக்கிட்டு வந்து இதுல என்னென்னலாம் போட்டிருக்காரு பாருங்க. தொழில் வரி விதிப்பு, புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல், குடிநீர் இணைப்பு, அடிப்படை வசதிகள், பிறப்பு சான்று, இறப்பு சான்று, புதிய சொத்து, காலிமனை வரி விதிப்பு, பாதாள சாக்கடை இணைப்பு, சொத்து வரி பெயர், கட்டிட அனுமதி, இன்னும் இது மாதிரி நிறைய கொடுத்திருக்காரு. செய்ய போறது ஒண்ணும் இல்ல, நல்ல பட்டியல் போட்டு கொடுத்துட்டார். இதே மாதிரிதான் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும் போது ஊருக்கா வந்தார். திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலினும் இப்ப இருக்கிற அமைச்சர்கள், அப்போ முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ இருந்தாங்க, அவர்களெல்லாம் ஊரா வந்து ஒரு திட்ட கண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் அழைச்சி உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறையெல்லாம் ஒரு தாள்ல எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில போட்டு அந்த பெட்டியை நான் பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நான் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சு பூட்டை திறந்து அந்த விண்ணப்பத்தை எடுத்து படிச்சு பார்த்து அதை தீர்த்து வைப்பேன்னு சொன்னாரு. அப்ப எதுக்குயா அது? இதெல்லாம் நிறைவேற்றிருந்தா நீ மக்களுக்கு எது கேட்கிற அப்படின்னா ஏமாற்று வேலை தானே. எப்படி எல்லாம் தந்திரமா மக்களை ஏமாற்றுறாங்க பாரு. ஒரு படத்துல வருது, ஒரு சாதிக்க வேணும்னா அவரை வந்து ஆசையை தூண்ட வேணும். தம்பி சொல்றாரு, சினிமா பார்க்கல, கேள்விப்பட்டேன். ஆசையை தூண்டுனா அவர் அதை காரி ஜாச்சி. அப்படி மக்களுக்கிட்ட ஆசையை தூண்டி வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் செய்கிற சூழ்ச்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இவர் உங்களுடன் ஸ்டாலின் என்கிறார், நாங்கள் எப்பொழுதும் மக்களுடன் இபிஎஸ் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தீய சக்தி திமுகவை விரட்டி அடிப்போம். தீய சக்தி திமுகவை விரட்டி அடிப்போம். அம்மாவின் நல்லாட்சியை மீண்டும் மலரச் செய்வோம். அம்மாவின் நல்லாட்சியை மீண்டும் அமரச் செய்வோம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை. நன்றி, வணக்கம்.